சினிமால உச்ச நட்சத்திரமாக இருக்கிற காலத்திலேயே சினிமால இருந்து விலகி முழுவதுமாக அரசியல்ல ஈடுபட முடிவெடுத்திருக்காரு நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல கட்சியை ஆரம்பித்து அதற்கான பணிகளையும் மேற்கொண்டிருக்காரு. இன்னும் ஓரிரு படங்களுக்கு பிறகு முழுவதுமாக அரசியல் களத்தில் சுற்றி சுழல்வார்னு சொல்லப்பட்டாலும் பின்னர் சேர்க்கை, பொதுக்குழு கூட்டம், மாநாடுன்னு இப்பொழுதிலிருந்தே பணிகளை துரிதப்படுத்திட்டு வராரு. இதுவரும் மக்களவை தேர்தல்ல போட்டியிடவில்லைனாலும் வர 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம்னு சொல்லி அது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இலக்கு நிர்ணயம் செய்திருக்காரு விஜய். சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் 2 கோடி உறுப்பினர்கள் தான் இலக்குன்னு சொல்லி கட்சியை தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டதாகவும் தெரிய வருது. தேர்தலில் போட்டியிட 2 வருட காலம் அவகாசம் இருந்த போதிலும் மிக விரைவிலேயே கட்சியில 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க தொழில்நுட்ப உதவியுடன் தமிழக வெற்றி கழகம் களமிறங்கி இருக்கு. ஏழை சொன்ன மாதிரி 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்த்துவிட்டு விரைவிலேயே முதல் மாநாட்டை நடத்துறதுக்கும் திட்டமிட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுது தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக மதுரையில தான் நடத்தினாரு. லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற அந்த மாநாட்டை இதுவரைக்கும் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன் டிடிவி தினகரன், கமல்ஹாசன் கூட தங்களது கட்சியின் முதல் மாநாட்டை மதுரையில தான் நடத்தினாங்க. இந்த மாநாடு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஏப்ரல் 2வது வாரத்தில் நடைபெறும் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் தெரிவிக்குது. இந்த மாநாட்டில் கட்சியின் கொடி மற்றும் கொள்கைகள் குறித்த முக்கியமான தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகர் விஜயின் புதிய வெளியீட்டு விழாலேயே கூட்டம் கட்டுக்கடமாக போகிற பட்சத்துல என்ன ரெடி, போஸ்டர் ரெடின்னு சொல்றதுக்கு மாதிரி மாநாடு தொடர்பான செய்திகள் அவரது ரசிகர்கள் மத்தியில ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாநாட்டுல விஜயின் அப்பா மற்றும் மனைவியும் கலந்து கொள்வார்கள்னு தெரிய வருது.